டிசம்பர் 27 தொற்றிக்கொள்ளும் துதி. துதியின் பலியை இடைவிடாது ஏறெடுப்போம். சங்கீதம் 34 தாவீதின் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது பித்தம் பிடித்தவனை போல நடித்து அவன் இவனை விரட்டி எடுத்த போது தாவீது எழுதின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்துக்கு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்நேரத்தில் தன் வாழ்வில் தாவீது சொந்த நாட்டை விட்டு ஓடி வந்தவனாக இருந்தான். சவுல் ராஜா அவனை கொல்ல நினைத்ததினால் தனக்கு அறிமுகமான சூழலை விட்டு அவன் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு புறஜாதி ராஜாவின் அரண்மனை முற்றத்தில் அடைக்கலத்திற்காக போனான். ஆனால் ராஜாவோ அவனை எதிரி என்று சந்தேகித்தான். தன் சொந்த ஜீவனை பாதுகாக்க அவன் பைத்தியம் பிடித்தவனை போல நடிக்க வேண்டியதாயிற்று. 1 சாமுவேலின் சரித்திர புஸ்தகம் அவன் கதவை கீறி தன் தாடியில் உமிழ் நீரை வடிய விட்டான் என்று கூறுகிறது. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சூழ்நிலை. ஆனால் அதற்கு தாவீதின் பதில் என்ன? நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 34 1-3 வரைக்கும் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்த பைத்தியம் போல் நடிக்க வேண்டிய அந்த இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை துதித்தான். அதுதான் துதியின் பலி. அவன் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தபோதும் தேவனில் தொடர்ந்து மேன்மை பாராட்ட முடிவெடுத்தான். மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லாத போது தேவனில் மேன்மை பாராட்ட முடிவு செய்தான். தொடர்ந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது கூறுகிறான். துதி என்பது தொற்றிக்கொள்ளும் ஒன்றாக இருக்கிறது. தேவனை விதமாய் துதிக்க நாம் கற்றுக்கொள்வோமானால் மற்றவர்களும் நம்முடன் இணைந்து கொள்வார்கள். ஆனால் முறுமுறுப்பும் தொற்றிக்கொள்ளக்கூடியதுதான். நாம் முறுமுறுத்தால் நம்முடன் சேர்ந்து கொள்ள சக முறுமுறுப்பாளர்களை நாம் சேர்த்து கொள்வோம். துதியின் பலியை இடைவிடாது தேவனுக்கு செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு துதி செலுத்துகிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி தேவனுக்கு துதியின் பலியை ஏறெடுப்பேன் என்று அறிக்கை செய்கிறேன். நான் இடைவிடாது துதியின் பலியை ஏறெடுப்பேன். ஆமென்.